காவல்துறை நடவடிக்கை தவறுனால தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. முத வழக்கமாக அங்கே கந்திரி ஆக்கிறதுக்கு கிடாய் வெட்ட போகிறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்துலாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானா? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்ல மதத்துக்காக மனிதனா, இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்கே மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்குறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புகிறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடாக இருந்தா அதை எப்படி நீங்கள் வரவேற்பிய? இந்த பிரச்சனையை, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளோ நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு. அது ஐயா அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதை என்ன சொல்லியிருக்கணும்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சி அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சிருக்கணும்னா, அழைச்சி பேசி, இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா, அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்கே நடக்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது. அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கணும்னு சிஎஸ்எஃப், நீ மத்திய என்ன சொல்கிறது சர்வீஸ் ஃபோர்ஸை தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏற்று அப்படின்னா, நாளைக்கு அங்கே ஒரு கலவரம் வந்துடுச்சு, அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, வீடு பிரச்சனை வந்துடுச்சு, அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறையுடைய நடவடிக்கை